ஃபாதர் பிஷப் எஸ்ரா சர்குணம். எஸ்ரா சர்குணம் ஐயாவுக்கு இந்த சண்டே நாங்கள் ஒரு ட்ரிபியூட்டாக மென்ஸ் சண்டேனால நாங்கள் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறோம். ஸோ எவ்ரிபடி ஷுட் சப்போஸ் டு நோ தட் ஹூ இஸ் பிஷப் ஃபாதர் பிஷப் எஸ்ரா சர்குணம். அவர் பேரை தெரியும், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஆனால் அவரது வரலாறு, அவரது ஹிஸ்ட்ரி, அவர் செய்த பல விசேஷங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இஸ் அன் அ பிக் நோட் புக் சொல்லுவாங்களே, நோட் புக்ஸில் நிறைய இண்டெக்ஸ் இருக்கோ, நிறைய காலம்ஸ் இருக்கோ. ஹீ இஸ் லைக் தட். அவருக்கு நிறைய செல்வாக்கு இருந்துச்சு, பேசுகிற ஒரு அந்த குவாலிட்டிஸ் இருந்தது. யார்கிட்ட எப்படி பேசணும், அரசியல்வாதிகள்கிட்ட எப்படி பேசணும், இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்கிட்ட எப்படி பேசணும். அதனால் நான் உங்களுக்கு சில பிக்சர்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஹி வாஸ் வெரி கைண்ட், ஹி வாஸ் வெரி கலெக்டிவ். அவர் பிலிகிரம் கூட நிறைய இந்தியாவுக்கு வந்தப்பெல்லாம் அவர் பிலிகிரம் கூட, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் கூட, பெனிஹின் கூட, யாங்கி சோ கூட இருக்கோம், டிபி ஜோஷ்வா கூட, ஏசனா கூட, டிஜிஎஸ் தினகரன் கூட. அதே போல் அவர் இஸ் ஆல்சோ இன்வால்வ் வித் த யங் மினிஸ்ட்ரிஸ் லைக் டிஏ பால், மோன்சி லாசரஸ். அப்படி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல் இல்லாமல் கூட அவர் நம்ம இசிஐ அது அவர் உண்டாக்குன அந்த ஃபவுண்டேஷன் இசிஐ, அந்த பிஷப்ஸும் கூட, அந்த சின்ன சின்ன பாஸ்டர்ஸ் கூட அவர் ரொம்ப ஐக்கியமாக இருப்பார். ஹி ஹாஸ் காட் லாட் ஆஃப் காலம்ஸ், ஹி ஹாஸ் காட் லாட் ஆஃப் வாய்ஸ் டு ஸ்பீக். ஸோ தொடர்ந்து இந்த மென் சண்டேல ஐ வில் ஸ்பீக் few words about this, and I'll also collect a few pictures for you, so we will be on the board for this. So he is a wonderful man of God. அவருக்காக அவரை பற்றி நம்ம எவ்வளோ பேசினாலும் கம்மி தான். ஆனால் கர்த்தர் சம்மதத்தில் கர்த்தரை விட்டுட்டு நம்ம யாரையும் அப்படி புகழக்கூடாது. ஆனாலும் நம்ம கர்த்தரை தான் அதிகமாக நம்ம நேசிக்கணும்னு இருக்குது. நம்ம கர்த்தரை தான் நேசிப்போம். ஆனாலும் ஃபாதர் பிஷப், இது மென்ஸ் சண்டேனால அவரது நான் நிறைய விசேஷம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்வேன். அவரது டெஸ்ட்மனிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஐ ஹவ் கலெக்டட் ஃபியூ திங்ஸ், பட் நான் நிறைய உங்களுக்கு சொல்ல முடியாத நேர்மை இருக்கலாம். ஆனால் நம்ம சர்ச்சு இன்றைக்கி மென்ஸ் சண்டேனால நம்ம முன்னாடி பிரதர் சுஜித் வந்து டெஸ்ட்மனி சொல்கிறேன்னு சொன்னார். பிரதர் சுஜித், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் யுவர் டெஸ்ட்மனி. எல்டர்ஸ்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடய டெஸ்ட்மனி என்னன்னாக்கா, நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறனாக்கா அது ரொம்ப பெரிய டெஸ்ட்மனி. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோன்னாக்கா, இன்றைக்கி இந்த நீங்கள் இங்கே நாங்கள் சொல்கிறோன்னாக்கா அது ரொம்ப பெரிய டெஸ்ட்மனி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. டெஸ்ட்மனி ஒன்றும் இல்லை, ரொம்ப இருக்குது. இந்த வருஷம் புத்த பார்த்தோன்னாக்கா கடவுள் எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்ஸ்லேருந்து என்னை வெளியே எடுத்தாங்கோ, கஷ்டத்துலேருந்து என்னை வெளியே எடுத்தாங்கோ. பாஸ்ட் 1 இயர்ஸ்லேருந்து எனக்கு ஜாப் இல்லை. நாட் 1 இயர், மோர் தென் ஐ திங்க் ஸோ 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்லேருந்து ஜாப் இல்லை. ஜாப்க்கு ட்ரை பண்ணேன், இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணேன். நான் கேட்ட பேக்கேஜு ஏன்னா தூரம் இருக்குது, அவங்களால கொடுக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிக்க சரி சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டில் நான் வந்திருக்கிறேன். அதில் கூட அப் அண்ட் டவுன்ஸ். பட் நம்ம கடவுள் பெரியவர். அவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் உன்னை எங்கே இடத்துல நான் உன்னை வெக்கப்பட விட மாட்டேன். நீ எப்போ என்னை கூப்பிடுற நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அந்த எல்லா விஷயத்துலையும் ஆண்டவர் எனக்கு கூட இருந்து, என் கஷ்டத்தில் இருக்கட்டும், என் துக்கத்தில் இருக்கட்டும், என் வேதனையில் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் ஆண்டவர் என்னை நடத்த வச்சு என்னை இன்னி வரைக்கும் என்னை உயிரோடு வச்சதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலி நான் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். பிகாஸ் ஆஃப் மை பிக் சப்போர்ட்டு கர்த்தர் கொடுத்த என் மனைவி. ஷீ இஸ் மை பிக் சப்போர்ட் ஃபார் மீ. எல்லா கஷ்டத்தில் என் ஒய்ஃபு என் கூட இருந்துச்சு. எங்கள் மம்மி, நீ ஒன்றும் சோர்ந்து போகாத, எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கிறாரு. நான் நம்ப மாட்டேன், கடவுள் எல்லா விஷயத்தில் நான் கேட்குறதெல்லாம் கொடுத்துன்னு வந்துன்னுக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ, எனக்கு எல்லா விஷயத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்து வந்தார். எனக்கு நடுவில் சுகர் எனக்கு ஹை ஆகிடுச்சு. ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் தட்டு. சொல்லிக்கிற ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐ ஷேர் தட். ஏன்னாக்கா அன்எக்ஸ்பெக்டடு, கொஞ்சம் டென்ஷன்லால அது ஜாஸ்தி ஹை ஆகிடுச்சு. அந்த டெஸ்ட் பண்ணி வரும்போது பெரிய இன்சிடென்ட் நினச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதான். தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டடு. நல்லா வந்துருக்கிற மலையில் வந்து சரி ஷவர்மான்னு சாப்பிட்டு ரிட்டர்ன் வான்குள்ள அன்எக்ஸ்பெக்டட் திங் அது ஆகிருக்குது. பட் தட் இஸ் காட் வில் நான் நினைக்கிறேன். எது ஆண்டவரை செய்தாரோ அவர் எங்களுக்கு நன்மைக்காகத்தான் அவர் சொல்கிறாரு. நான் நினச்சிருக்கிறேன் அது என் நன்மைக்காகத்தான். ஏன்னா அதுலேருந்து நான் வெளியே வந்தேன்.
அந்த சுகர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் கடவுள் என்ன பண்ணால் இது சின்ன ஆக்சிடென்ட் பெருசு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு அது பெருசு என் லைஃப்பில் மூமெண்ட்டு அவ்வளோ பெருசு இன்சிடென்ட் நடந்ததில்லை. ஏதோ சின்ன சின்ன கிரிக்கெட்டில் ஃபுட்பாலில் ரொம்ப அது அடி வேறு. பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அந்த விஷயத்தில் கூட கடவுள் எனக்கு கூட இருந்து என்னை வழி நடத்தினார். எனக்கு எல்லா விஷயத்தில் எந்த கஷ்டம்னாக்கா நடக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அது கூட கடவுள் எல்லா விஷயத்தில் பாத்ரூம் எல்லா விஷயத்துலையும் எனக்கு கூட இருந்து நடத்தினார். தட் இஸ் எங்கள் மம்மி அதில் ரொம்ப பேர் சப்போர்ட் ஆகிருந்துச்சு. அது இல்லாத அதே 2 டேஸில் எனக்கு இன்சிடென்ட் ஆகி 2 டேஸில் மோனா விழுந்துருச்சு. மலை அந்த மலை நான் எப்போ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த மலையில் முள்ளு இருந்துச்சு. அதாயிட்டு ஆஃபீஸ்லேருந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. வேலைக்கு போனால் பாவம் 10 தூரம் நடந்துன்னு போனோம். நான் யார்கிட்ட கேட்குவேன், யார் இருக்கிறாங்க சொல்லு என் கேட்குறதுக்கு. ஏதோ ஒரு நாள் கேட்க முடியல, ஒரு நாள் 1 டே 2 டேஸ். அது நெக்ஸ்ட்டு யார் ஆண்டவர்கிட்ட ஒன்றை கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வண்டி வேணும் ஆண்டவர். ஏன்னா அந்த வண்டி டாக்டர் ஓட்டுவான்னு சொன்னாங்க ஒரு 2 மந்த்ஸ் மட்டுக்கோ. நீங்கள் பாருங்கள் ஆண்டவர், வேறு ப்ரேயரில் வச்சு தான் விட்டேன். அது சரி எப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்து அப்போ கூட ஃபைனான்ஷியல் இப்போ கட்டணுன்னாக்கா இஎம்ஐ கம்பல்சரியாக அட்வான்ஸ் கட்டணும். ஒரு 10,000 கட்டணும், 10-15,000 கட்டணும். அங்கே கூட கடவுள் எனக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் இருக்குது. அதில் மொத்தம் இருக்கு நான் செக் பண்ணக்குள்ள 1,40,000 எனக்கு ஆல்ரெடி அப்ரூவல் ஆகிக்குது வண்டி. இது 2 வீலர். சரி சொல்லிட்டு அப்போ கூட நான் போய் பார்க்கலாம் சொல்லிட்டுன்னு போய் போனாக்கா டோட்டலி 0 ஃபைனான்ஸில் எனக்கு கடவுள் வண்டி கொடுத்தாரு. ஆனாக்கா ஒரு ரூபா கட்டாதே கடவுள் எனக்கு வெளியே கொடுத்தார். நான் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லா விஷயத்தில் இப்போது தம்பிங்க நான் அந்த கல்யாணத்தில் இருக்கட்டும், அங்கே கூட ஃபைனான்ஷியலி அங்கே கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் பட் ஆண்டவர் அத்தரில் கூட ஆண்டவர் எனக்கு எல்லாம் நன்மை ஒன்றும் குறைவைதாட பறிக்க 4 பொருள் வாங்கணும். இன்னும் என்ன பண்ணனாக்கா இந்த டைமில் கோல்டு வாங்கினாக்கா எவ்வளோ கஷ்டம் தெரியும். நியர்லி 1,40,000 கோல்டு ரேட். அந்த விஷயத்தில் போய் கடவுள் எங்களை கோல்டு வாங்க வச்சார். நான் ஆண்டவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லியாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் இருக்கிறேன்னாக்கா முக்கியமாக ஃபேமிலி ப்ரேயர். இதற்கு எல்லா காரணம் ப்ரேயர். ஏன்னா ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. ஜெபத்தில் தான் நம்ம கெலிக்க முடியும். ஜெபத்தினா தான் எல்லாம். இந்த மாதம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ப்ரேயரில் இல்லை. நான் ஆண்டவருக்கு அதுக்கிட்ட இந்த மாதம் மேக்ஸிமம் நான் 1 வீக் செஞ்சுக்கிறோம். அதுக்கு நான் ஜாஸ்தி செய்யலை ப்ரேயர். ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன் நான். அது ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் 1.5 வருஷம் நியர்லி 1.5 இயர் ஆகிடுச்சு. கடவுள் எங்களை எப்படி நடத்தினார் நாங்கள் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி. இதுதான் என் டெஸ்டிமனி. ஆண்டவர் என் டெஸ்டிமனி ஆசீர்வதிப்பாராக. ఎంతో ఎంతో మధురం యేసుని ప్రేమ, ఎంతో ఎంతో మధురం యేసయ్యా అతి మధురం, యేసయ్యా అతి మధురం, యేసయ్యా అతి మధురం, యేసయ్యా అతి మధురం. నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం, యేసు నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం. మర్చిపోనేది నీ ప్రేమ, నన్ను మార్చుకున్నది నీ ప్రేమ, కన్నరెప్పలాంటిది నీ ప్రేమ, సదాకాలమున్నది నీ ప్రేమ. మర్చిపోనేది నీ ప్రేమ, నన్ను మార్చుకున్నది నీ ప్రేమ, కన్నరెప్పలాంటిది నీ ప్రేమ, సదాకాలమున్నది నీ ప్రేమ. నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం, యేసు నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం, యేసయ్యా అతి మధురం, యేసయ్యా అతి మధురం. త్యాగమున్నది నీ ప్రేమలో, దీర్ఘం శాంతమున్నది నీ ప్రేమలో, బలమున్నది నీ ప్రేమలో, గొప్ప భాగ్యమున్నది నీ ప్రేమలో, త్యాగమున్నది నీ
ప్రేమలో దీర్ఘం శాంతమున్నది నీ ప్రేమలో బలమున్నది నీ ప్రేమలో గొప్ప భాగ్యమున్నది నీ ప్రేమలో నీ ప్రేమ యేసయ్యా అతి మధురం యేసయ్యా అతి మధురం యేసయ్యా అతి మధురం యేసయ్యా అతి మధురం. హల్లెలూయా. థ్యాంక్ యూ జీసస్. ஐயா ஒரு ப்ரேயர் பண்ணலாம். పరిశుద్ధుడు అయిన పరలోకపు తండ్రి, ప్రేమ కలిగిన మా దేవుడా, నీ ప్రియ కుమారుని ఆయన సుజిత్ని బట్టి స్తోత్రం. తనకు సంవత్సరం అంతా కూడా తండ్రి దేవా కష్టాల్లో, బాధలో, ఇబ్బందులు, అపాయంలో అన్నిటిలో నీ కృపతోడుగా ఉంచి కాపాడి ఇంతవరకు పోషించి నడిపిస్తున్న దేవుడా, ఇకను నీ పరిశుద్ధాత్మ సహాయముతో ఆ కుటుంబాన్ని నీవే నడిపిస్తూ సాక్షిగాను వాడుకోమని యేసు నామములో ప్రార్థిస్తున్నాం తండ్రి. ஆமென். தேங்க்யூ பிரதர் சுஜித். கர்த்தருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் சமாதான பிரபுன்னுவார். ப்ராஃபட் எஸ்ஐயா சொல்லுவார், அவர் சமாதான பிரபு. அவர் சமாதானமாக இருந்தால் நம்மளுக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஸோ நம்மளும் சமாதானமாக இருக்கோம். நல்ல டெஸ்ட்மனி கேட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பெஷல் சாங் நம்ம மதியத்தில் பிரதர் ஷாம் பிரதர் வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவார். పరచుతట్టు ఆయన నామం మెచ్చించుతట్టు ఇక్కడ పెట్టి ఉన్నాడు. ఆయన నామానికి స్తోత్రం కలుగునుగాక. తల్లిలా లాలించెను తండ్రిలా ప్రేమించెను. తల్లిలా లాలించెను తండ్రిలా ప్రేమించెను. తల్లిలా లాలించెను తండ్రిలా ప్రేమించెను. ముదిని వచ్చు వరకు ఎత్తుకొని ముద్దాడను, సంక పెట్టుకొని కాపాడను. యేసయ్యా తల్లిలా లాలించెను తండ్రిలా ప్రేమించెను. తల్లిలా లాలించెను తండ్రిలా ప్రేమించెను. చేతులలో నిన్ను చెక్కి ఉన్నాను. తల్లి అయిన మరుచునేమో నేను నిన్ను మరువను. చూడుము నారి చేతులలో నిన్ను చెక్కి ఉన్నాను. నీ పాదము దద్దిల్లనీయను నేను. నిన్ను కాపాడు వాడుకునుకడు నిదురపోడు అని చెప్పి వాగ్దానము చేసిన యేసయ్యా తల్లిలా లాలించెను తండ్రిలా ప్రేమించెను. తల్లిలా లాలించెను తండ్రిలా ప్రేమించెను.
దద్దరిల్లు మెట్టలన్నీ వీడిపోదు నా కృప నీకు. నా నిబంధన తొలగదు. పర్వతాలు తొలగవచ్చు, దద్దరిల్లు మెట్టలన్నీ వీడిపోదు నా కృప నీకు. నా నిబంధన తొలగదు. దిగులు పడకు, భయపడకు, నిన్ను విమోచించదా. నీదు భారమూతి నాది శాంతి నొసగదా అని చెప్పి వాగ్దానము చేసిన యేసయ్యా తల్లిలా లాలించెను, తండ్రిలా ముదిని వచ్చు వరకు ఎత్తుకొని ముద్దాడను, సంక పెట్టుకొని కాపాడెను. యేసయ్యా లాలించెను, తండ్రిలా ప్రేమించెను, తల్లిలా లాలించెను, తండ్రిలా ప్రేమించెను. நன்றி பிரதர். பாட்டு ஆராதனைனா நமக்கு தாவீது தான் ஞாபகம் வருவாப்புல. தாவீதே சொல்கிறார், அவர் அன்புள்ள தேவனா. நம்ம தேவன் அன்புள்ள தேவன். அவருக்கு நிறைய பேருங்க இருக்குது, கர்த்தருக்கு நிறைய பேர் இருக்குது. ஒரு ஒரு புக்கில் ஒரு ஒரு ப்ரோஃபெட், ஒரு ஒரு தேவன் மகன்கள்லாம் ஒரு பேர் வைப்பாங்க அவருக்கு. தாவீது அன்புள்ள தேவன். எஸ்ஏயா புஸ்தகத்தில் நம்ம பார்த்தா அவர் சமாதான பிரபு. ஸோ அதுபோல் நிறைய பேர் உண்டார் அவருக்கு. Shall we all stand up for the first Bible reading? Tirumala Vasana, or first Bible reading. The first Bible reading is taken from the book of Psalms, chapter 37. 7, verse commencing from 1 to 8. Psalms 37, 1 to 8. Fret not thyself because of evildoers, neither thee be thou envious against the workers of iniquity. For they shall soon be cut down like the grass, and wither as the green herb. Trust in the Lord and do good, thou dwell in the land, and verily thou shalt be fed. Delight thyself also in the Lord, and he shall give thee the desire of thine heart. Commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring it to pass. And he shall bring forth thy righteousness as the light, and thy judgment as the noonday. Rest in the Lord and wait patiently for him. Fret not thyself because of him who prospereth in his way, because of the man who bringeth wicked devices to pass. Cease from anger and forsake wrath. Fret not thyself in any wise to do evil. May God bless this word. ఉత్తర ప్రతిరీతిగా కీర్తనలు మనము చదువుకుందాం. 84వ కీర్తన, 84வது సంగీతం, 84వ కీర్తన. ఒక వచనం నేను చదువుతుండగా మరొక వచనాన్ని మీరు చదవండి. 84వ కీర్తన ప్రారంభం. సైన్యములకు అధిపతిగా యెహోవా, నీ నివాసములు ఎంతో రమ్యములు. సైన్యములకు అధిపతిగా యెహోవా, నా రాజా, నా దేవా, నీ బలిపీఠమునొద్దనే పిచ్చుకలకును నివాసము దొరికెను. పిల్లలు పెట్టుటకు వానకోవులకు గూటి స్థలము దొరికెను. నీ వలన బలమునందు మనుషులు ధన్యులు, యాత్ర చేయు మార్గములు వారికి అతి ప్రియములు. వారు నానాటికి బలాభివృద్ధి నొందుచు ప్రయాణము చేయుదురు. వారిలో ప్రతివాడును చియోనులో దేవుని సన్నిధిని కనబడును. దేవా, మా కేడమ దృష్టించుము, నీవు అభిషేకించిన వాని ముఖము లక్షింపము.
దేవుడైన యెహోవా సూర్యుడును కేడమునై ఉన్నాడు. యెహోవా కృపయు ఘనతయు అనుగ్రహించును. యథార్థముగా ప్రవర్తించు వారికి ఆయన ఏ మేలును చేయక మానడు. చివరి వచ్చిన మందరం చదువుతాం. సైన్యములకు అధిపతికి యెహోవా నీ యందు నమ్మిక ఉంచువారు ధన్యులు. దేవుడు ఈ వాక్యాన్ని ఆశీర్వదించి దీవించును గాక. ఆమేన్. దేవునికి మన్ని మనము తెలియచేద్దాம். நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னியாமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தை கோரி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். இரண்டாவது வேத பகுதி சுந்தரேஷன் பிரதர். From Romans chapter 12 verses 1 to 10. I beseech you, therefore, brethren, by the mercy of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove that is what God and acceptable and perfect will of God. I say, through the grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, as God has dealt to each one a measure of faith. For as we have many members in one body, but all the members do not have the same function, so we, being many, are one body in Christ, and individually members of one another, having then gifts differing according to the grace that is given to us. Let us use them if prophecy, or let us prophecy in proportion to our faith. Our ministry, let us use it in our ministering. He who teaches in teaching, he who exhorts in exhortation, he who gives with liberty, he who leads with diligence, he who show mercy with cheerfulness. Let love be without hypocrisy. Abhor what is evil, cling to what is good. Be kindly affectionate to one another with brotherly love and honor, giving preference to one another. May God bless His words. நம்ம முக்கியமான நேரத்துக்கு வந்து